வணக்கம். இது வேந்தர் டிவியின் திண்ணை முதல் அக்வரை விவாத அரங்கிற்கு நேரில் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியா விஜயகாந்த் என்ற தலைப்பில். தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணி அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றன. திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அணியாகவும், அதிமுக ஒரு அணியாகவும், மக்கள் நல கூட்டணி ஒரு அணியாகவும் தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. பாமக தனித்தே போட்டியிட தயாராகி வருகிறது. பிஜேபியை பொறுத்தவரையில் அதனுடைய தமிழக பொறுப்பாளர் திரு பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் இன்றைக்கு அதன் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இப்படி தமிழகத்தில் பல முனை போட்டி உருவாகியுள்ள நிலையில் எல்லா அணிகளுமே அதிமுகவை தவிர்த்து தேமுதிகவின் வரவை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. ஏன் என்ற கேள்வி கூட இன்றைக்கு எல்லார் மனதிலும் எழுகிறது. அதை பற்றித்தான் நாம் இன்றைக்கு திண்ணையில் விரிவாக விவாதிக்கிறோம். அதற்காக நமது திண்ணைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு கண்ணதாசன் அவர்களும், பாரதிய ஜனதாவிலிருந்து திரு ராமசுப்ரமணியன் அவர்களும், கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து திரு பாக்கியம் அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதல் திரு பாக்கியம், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு பலமுனை போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் நிலவுது. எல்லா அணிகளுமே, அதாவது அதிமுகவை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா அணிகளுமே இன்றைக்கி ஒரு விஜயகாந்தினுடைய வரவை ஆவலோடு எதிர்நோக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? சுருக்கமாக உங்களுடைய பார்வையில். அதாவது பலமுனை போட்டி என்பது உண்மை. ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலிலும் அந்த மாதிரி ஒரு பலமுனை போட்டி என்பது நடந்தது. ஆனால் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு நீங்கள் தமிழ்நாட்டிலையும் சரி, அகில இந்தியாவிலும் அரசியல் சூழல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் பிஜேபி சம்மந்தப்பட்ட செல்வாக்கு என்பது நீங்கள் பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கின்ற விஷயமும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2014 இருந்த நிலைமை என்பது இல்லை. அப்போ இந்த சூழலில் தமிழ்நாட்டில் நீங்கள் அதிமுக, திமுக 2 கட்சிகளுக்கு எதிராக அணி அமைவது என்பது ஒரு புதிய சூழல். இந்த புதிய சூழலில் ஓரளவு நீங்கள் அதிமுக அல்லது திமுக இதற்கான விஷயங்கள் என்பது தெளிவுபட்ட பிற்பாடு மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஏற்கனவே ஒரு இந்த அணி சேர்க்கைகளில் ஏதாவது ஒரு பக்கம் இருப்பாங்க. இன்றைக்கி மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு அமைப்பு உருவாகிவிட்டது. அது உருவாகிவிட்டு அந்த 3 தளம் என்பது இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் நிற்குது. அந்த சூழ்நிலையில் விஜயகாந்தனுடைய அவருடைய கடந்த கால அரசியலில் அவருக்கு ஒரு கணிசமான அளவுக்கு வாக்கு என்பது இருக்கிறது. ஒரு 6%, 8%, 9%, 6%க்கு மேலே வாக்கு இருக்கிறது. அப்போ இந்த வாக்கு மட்டுமல்ல, அவர் ஏற்கனவே இருந்த அரசியல் நிலைப்பாடு, அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த நிலைப்பாடு, ஒன்று அதிமுக திமுகவுக்கு எதிராக பேசிய விஷயங்கள், அப்புறம் அதற்கு பிற்பாடு நீங்கள் இப்போ சமீப காலத்தில் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு ஏற்பட்ட மக்களோடும் கடவுளோடும் கூட்டணி என்று சொன்னாங்க. அதான் மக்களோடு கடவுளோடு கூட்டணி. அதுக்கப்புறம் அதிமுக திமுகவினுடைய கொள்கையிலிருந்து தொடர்ச்சியாக அது 2 விமர்சனம் பண்ணி பேசி வரக்கூடிய விஷயங்கள். இந்த சூழலில் அவர் 2014 பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கூட்டணியிலிருந்து வெளியே இன்னைக்கு அவர் செயல்பட்டு விதம், இதெல்லாம் என்ன வருதுன்னு சொன்னால் இந்த நிலைமைகள் தான் அவரை முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறது. ஆகவே தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் இது இந்த அரசியல் சூழல் என்பது முக்கியமான காரணமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகே, திரு ராமசுப்ரமணியம், உங்களுடைய பார்வையில். நண்பர் சொன்னது போல், பாக்கியம் சொன்னது போல், ஒரு 6% ஒரு வாக்கு வங்கி அவருக்கு இருக்கின்றது. 6 இருக்கலாம், 8 இருக்கலாம், 10 இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அந்த அளவுக்கு நிச்சயமாக ஹீ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியத்துவம் இந்த எலெக்ஷனில் அவருக்கு இருக்கின்றது அப்படிங்கிறது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இரண்டாவதாக 2014 எங்களோட தான் இருந்தவர். அதற்கு பிறகு நண்பர் சொல்லுகின்றார் வெளியில் போயிட்டது, அப்படி ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஜவடேகர் எங்களுடைய மத்திய அமைச்சர் நாளைக்கு பேச இருக்கின்றார். அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் ஆகியிருக்கிறது. ஆகவே எங்களுக்கும் அவருக்கும் ஒரு வேறுபாடு கருத்து இருப்பதாக எந்த உண்மையும் கிடையாது. ஆகவே அந்த ஜனநாயக கூட்டணி என்டிஏ, நான் ஒன்றும் அதை பற்றி பேசும்பொழுது மதிமுகவே கூட அவர்களாகத்தான் போனாங்களே ஒழிய நாங்கள் ஒன்றுமே சொல்லவே இல்லை. இரண்டாவதாக இப்போ பாமக இருக்கின்றது, அதே போல் தேமுதிக இருக்கின்றது. பாமக எங்களை விட்டு போனதாக இன்னும் கூட சொல்லலை. எங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய அவர்கள் எங்களை விட்டு போகவே இல்லை. மூன்றாவதாக தேமுதிக
அவர்கள் கம்ப்ளீட்டாக எங்களோட இல்லைங்கிற மாதிரி பேச்சே கிடையாது. மாறாக எங்களோட இருக்கிறார் என்பதற்கு ஒரு தெளிவான ஒரு பேச்சு திருமதி பிரேமலதா அவர்கள் காஞ்சிபுரத்தில் பேசும்பொழுது சொல்லியிருக்கின்றார். அதாவது ஊழல் கட்சிகளோடு நாங்கள் கூட்டு வைக்கக்கூடாது. அதே மாதிரி என்டிஏ எல்லாரையும் அரவணைத்து செல்லுகின்ற ஒரு கட்சி தான். எங்களை விட்டு நம்ம நாளைக்கு இன்று உயர்திரு பாரிவேந்தர் அவர்களை பார்த்து பேச இருக்கின்றார்கள். எங்களை விட்டு யாரும் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. யாரும் போகவே இல்லை, எல்லாரும் இருக்கின்ற. அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். யார் இருக்கிறாங்க, யார் போயிருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு கண்ணதாசன், உங்களுடைய பார்வையில் இன்னைக்கு அவருடைய ஒரு தேவை எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இன்னைக்கு ஒரு அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. திமுக ஒரு ஒரு ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு சூழல். ஏன் இந்த நிலைமை? அதாவது எந்த ஒரு சிறிய கட்சியும் மிக எளிதாக கணித்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு திராவிட முன்னேற்றத்துக்கு தயாரில்லை. இப்போ வெற்றி என்பது வேறு, பெருவெற்றி என்பது வேறு. ஒரு வெற்றியை தீர்மானிக்கும் என்பதால் இப்போ இருக்க கள நிலைமை திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது இருக்க ஒரு சூழலில் தன்னந்தனியாக நின்ற வெற்றியை பெறக்கூடிய பலத்துடன் உள்ளது. ஆனால் நாங்கள் எதிர்பார்ப்பது மிக பெரும் வெற்றியை. எதை போன்ற வெற்றி என்றால் 1996ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அப்பொழுது இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை தோற்கடித்து அவர்கள் மொத்தம் 4 சீட்டு தான் வாங்கினாங்க அந்த தேர்தலில். அப்படிப்பட்ட ஒரு பெரு வெற்றியை பெறுவதற்காகத்தான் கூட்டணிகளை நாங்கள் நோக்குகிறோமே தவிர, வெற்றி என்பது ஏற்கனவே எங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் நாங்கள் கருதுகிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்ப்பது பெருவெற்றி என்ற அடிப்படையில் ஒரு விஜயகாந்த் அவர்கள் மற்ற கட்சிகளை விட ஒரு 6-7% வாக்குகள் வைத்திருக்கிறார். அந்த வாக்குகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை எட்ட முடியும்னு நாம் சொல்கிறோம். அதே போல் இந்த கட்சியை குறைத்து மதிப்பிட்டு இவங்களாலாம் வெற்றி பெற முடியாதுன்னு எந்த கட்சியும் நம்ம ஒதுக்கி புறந்தள்ளிவிட முடியாது. ஏனென்றால் ஒரு கட்சியும் ஒரு அம்சத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாக்கு வங்கிகளை வைத்திருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடியவர்கள். ஓகே, திரு ரவீந்திரன், உங்களுடைய பார்வையில் ஒரு வெற்றியை தீர்மானிக்கிற சக்தியா விஜயகாந்த்? அதாவது 2009 மக்களவைத் தேர்தலில் பொதுவாக மக்களவைத் தேர்தலில் அவருக்கு எந்த இஷ்யூமே கிடையாது. அப்படி இருந்தபோது கூட அவர் 10% வாக்குகளை பெற்றுட்டார். அன்னைக்கு அவரோட எழுச்சியை எதிர்கொள்வதற்காக அதிமுகவே தோழரோட கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 3, இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 3, 6, டாக்டர் ராமதாஸுக்கு 6+1 7, வைகோவுக்கு 4ன்னு எல்லாருக்குமே சீட்டை கொடுத்து தான் இவர் அதிமுக ஓட்டை எரோட் பண்ணிடுவாரோங்கிற இதில் ஒரு அரண் அமைச்சு அதை காப்பாற்றுனாங்க. அந்த நிலைமையில இருந்தார். ஆனால் அவங்க ரொம்ப ஸ்ரூடாக பண்ணதுனால அன்னைக்கு அதிமுக அணிக்கும் திமுக அணிக்கும் உள்ள வித்தியாசங்கிறது வெறும் 5% தான் இருந்தது. இவங்க 9, ஒரு இடது கம்யூனிஸ்ட் 1, இந்திய கம்யூனிஸ்ட் 1, மதிமுக 1, 12 இடங்களை பெற்றிருந்தாங்க. அவங்க 27 இடங்களை பெற்றிருந்தாங்க. 2 அணிக்குமான வித்தியாசம் 5% தான் இருந்தது. இவர் 10% வாக்குகளை பெற்றிருந்தார். கண்டிப்பாக அவர் 2011 டிசைடிங் ஃபேக்டர் தான். அந்த பேலன்சிங் ஓட்டு 5ங்கும் போது இவரிடமே அன்னைக்கு 10 இருக்கக்கூடிய பட்சத்தில் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் அவருக்கு அன்னைக்கு 41 சீட்டு கிடைச்சதுன்னா அது அதிமுக அவ்வளவு மிகப்பெரிய ஒரு வெற்றி காரணமே விஜயகாந்தனுடைய அந்த பேலன்ஸ் சொல்ல வரீங்களா? நீங்க வெற்றி காரணம் ஏற்கனவே அந்த அணி 37% வாக்குகள் பெற்று திமுக அணியோட 5% தான் வாக்கு குறைவு. இவர்கிட்ட பேலன்சிங் ஓட்டாட்டு 10% இருக்குது. அந்த 10% தான் டில்டிங் ஃபேக்டர் ஆகுது. அதற்காக 41 இடங்களை கொடுக்குறாங்க. அதுல 29 இடங்களை வெற்றி பெற்று அவர் எதிர்க்கட்சி தலைவராகிறாரு. அந்த இடத்துல அவர் எப்படி வந்தாருன்னா, மதிமுக பாமக போன்ற கட்சிகள் அதை விட குறைவான வாக்குகளை வச்சுக்கிட்டே வெற்றி வீரர்களாக வலம் வந்தாங்க. கருணாநிதியிடமும் வென்றார்கள், ஜெயலலிதாவிடம் வென்றார்கள், பின்பு கருணாநிதியிடம் வென்றார்கள், பின்பு ஜெயலலிதாவுடன் வென்றார்கள். அப்போ இவர் புதுசாக வரும்போது இவங்க வேலையே கருணாநிதி ஜெயலலிதாட்ட போய் போறதான் போது அவருக்கு ஒரு வாக்கு வலிமை கிடைச்சிது. அந்த 10ங்கிறது பேலன்சிங் ஓட்டாக தான் இருக்க முடியுமே தவிர அணி அமைச்சு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஓட்டாக இருக்கணும்னா 25 வேணும். ஸோ 2011 அவர் டிசைடிங் ஃபேக்டராக இருந்தார். அடுத்தால இப்போ கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையிலான ஒரு ஃபைட் நடக்குது. இந்த ஃபைட்டில் அவரோட வாக்கு வங்கியே குறைஞ்சிருக்குது. ஏன்னா அவர் மாற்றுணி வந்தவர் ஜெயலலிதா கிட்ட போகும்போதே அந்த மாற்றுங்கிற அந்தஸ்தை இழந்துடுறாரு. அந்த அந்தஸ்தை இழக்கும் போது அவர்கிட்ட உள்ள ஆன்டி ஜெயலலிதா ஓட்டு அவரை விட்டு விலகுது. அடுத்தாப்புல அவர் மத சார்பின்மை, தலித் மக்களின் நலன்னு பேசினவர் பாமக கூடயும் பாஜக கூடயும் கூட்டணி வைக்கும் போது அதுலேயும் அவருக்கு அதற்கு எதிரான எண்ணம் கொண்ட வாக்காளரோட இது இருக்கு. இப்போ வாக்கு வங்கி அவங்க கூட்டணிக்கு எதிர்பார்ப்பவர்களே அவங்க வாக்கு வங்கி 6 அந்த மாதிரி தான் சொல்லக்கூடிய லெவலில் தான் இருக்குது. எப்படி அணி அமைக்கிறார், எப்படி மக்கள் போலரைசேஷன் உருவாகுது என்பதை பொறுத்து தான் அவர் டிசைடிங் ஃபேக்டரா இல்லையா என்று தெரியும். நீங்க அடுத்த ரவுண்ட்ல பேசுவோம். திரு ராமசுப்ரமணியன், அதாவது இப்போ நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லிருக்கீங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா பாமக வந்து அதனுடைய ஒரு முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு களத்தில் இறக்கி அவங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் மாநாடு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஐஜேகே பொறுத்த வரைக்கும் அவங்க தனித்து போட்டின்னு வந்து கிட்டத்தட்ட 2-3 இடங்கள்ல அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தேமுதிக பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கிங்காக விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி கிங் அல்லது கிங் மேக்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லி இன்னைக்கு வந்து அவங்க மாநாட்டு திருப்புமுனை மாநாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து இந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கிற எடுத்திருக்கீங்க நீங்க? முதல்ல ஐஜேகே பொறுத்த வரைக்கும் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணது அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் கூட அது ஒரு தெளிவான ஒரு முடிவாக முடிந்த முடிவாக எல்லாம் கிடையாது. இன்று நாம் பேசி கொண்டிருக்கின்றோம். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், இன்றைக்கி பாஜக என்பது தேசிய அளவிலே ஆட்சி செய்கின்ற ஒரு கட்சி. இரண்டாவதாக அனைவரையுமே அரவணைத்து செல்கின்ற கட்சி. நாங்கள் தான் நான் அரவணைத்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது கிட்டத்தட்ட இன்னைக்கு மோடி பதவியை ஏற்று கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு நம்ம பக்கத்தில் இருக்க போகிறோம். பட் இந்த 2 ஆண்டுகளில் தமிழகத்தை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் என்பது ஒன்று நடைபெற்று இருக்கிறதா? தேர்தல் நேரத்தில் மட்டும் கூட்டணிக்காக இந்த கட்சியோடு பேசுவது என்பது ஒரு முறையா உங்களுடைய பார்வை? இல்லை, அது உங்களுடைய எண்ணம் எனக்கு புரிகின்றது. ஆனால் என்ன சொல்கின்றேன் என்றால், முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அப்பப்போ பேசிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். யாரும் இந்த தனியாக ஒரு அஜெண்டா ஒன்று போட்டு ஒரு மீட்டிங் போட்டு அப்படி நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் தலைவர்கள் என்டிஏ தலைவர்கள் எல்லாரும் அப்பப்போ பேசி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, இப்போ பாரிவேந்தர் நாம் பேசவே இல்லையா என்பது ஒன்று. அப்புறம் உயர்திரு ஏசி சண்முகம் அவருடையும் பேசிக்கொண்டு தான் இருக்கின்றோம். சமீபத்தில் உயர்திரு இல கணேசன் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு வந்து பாரிவேந்தர் கட்சியும் பார்த்திருக்கின்றார்கள். அதே போல் ஏசி சண்முகம் போன்றவர்களை பார்த்திருக்கின்றார்கள். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்காங்க. ஒரு கேள்வி, இப்போ இலகணேசன் நேற்று வந்து பிரஸ் மீட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதிமுகவோடும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லிருக்கிறார். இது அதாவது இது மக்களை குழப்புவதா இல்லை அரசியல் கட்சிகளை குழப்புவதாங்கிறதே ஒரு தெரியலையே. இல்லை, இதை தாண்டி உங்களுடைய தேசிய அளவில் இருக்கிற சுப்பிரமணிய சாமி பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் வந்து நாங்கள் முதல்வராக நீங்கள் பண்ணாங்கன்னா திமுகவோடய நாங்கள் கூட்டணி சேருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிருக்காரு. என்ன குழப்பமான ஒரு சூழல் பாரதிய ஜனதாவில்? இல்லை ஒரு 2 விஷயத்தையும் பதில் சொல்லிடுறேன். ஒன்று, டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர் வந்து எங்களுடைய முக்கிய தலைவராக இருக்கலாம். அவர் வந்து பல சமயத்தில் பல கருத்துக்களை சொல்வார். இது ஏற்புடையதாக இல்லை என்பதை பற்றி மிக தெளிவாக சொல்லிவிட்டோம். நான் எங்கள் சைட்லேன்னு சொல்லியாச்சு. ஏன்னா டிஎம்கே தலைவராக வர வேண்டும் நாங்கள் எப்படி சார் சொல்ல முடியும்? இல்லை, அந்த பிரஸ் மீட்டில் தேசிய செயலர் எச் ராஜா பக்கத்தில் தான் இருக்கிறாரு. அவர் ஏதோ ஒரு கருத்து சொல்கிறாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போக முடியுமா என்ன? இல்லை, அதற்கு அப்புறம் ஆஃப்டர் மாத் பாருங்கள். அந்த விஷயம் அவர் பேசினார் என்ற பிறகு அதை பற்றி நாங்கள் என்ன சொன்னோம்? பல ஊடகங்களில் பேசும்போது கூட நான் கூட பேசியிருக்கின்றேன். ஒரு கட்சியினுடைய தலைவர் இவர் தான் இருக்கணும்னு நாங்கள் எப்படி தீர்மானிக்க முடியும்? ரெண்டாவது இன்னொரு முதல்ல கேள்வி கேட்டீங்க. அதாங்க அதிமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவோம். அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூ உயர்திரு இல கணேசன் அவருடைய இன்டர்வியூ நீங்கள் முழுக்களும் பார்த்துருக்கணும். அது வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக நீங்கள் பார்க்கவே கூடாது. அங்கே இருக்கக்கூடிய நிருபர் கேட்கின்றார், அப்போ எல்லா கட்சியோடையும் பேசி கொண்டிருக்கின்றா, அப்போ ஏடிஎம்கேவோட கூட பேசினான்னு தெரியாது. பேசுறது கூட பேசி இருக்கலாம், பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஷுவலாக ஒரு ரிமார்க்கை ஒழிய அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இல்லை. அப்போ டாக்டர் தமிழிசனுடைய பேச்சை நீங்கள் கவனிக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு முன்பே எடுக்கப்பட்டது. அதில் என்னென்னா ஈக்வி டிஸ்டன்ஸ், அதாவது ஏடிஎம்கேயும் வேண்டாம் டிஎம்கேயும் வேண்டாம்னு முன்பே முடிவெடுக்கப்பட்டது. உயர்திரு முரளிதர் ராவ் இங்கே சென்னைக்கு வந்தபோது அதை பற்றி அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறீங்க. அதுதான் இப்போ இன்றைய நிலை என்பது அதுதான். ஓகே பேசுவோம். ஒரு சிலைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியா விஜயகாந்த் என்ற தலைப்பில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு கண்ணதாசன், அதாவது ஒரு காங்கிரசுடனான கூட்டணி வந்து பலம் வாய்ந்ததாக இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு வந்ததுனால தான் விஜயகாந்தை நீங்கள் அதிகம் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது தான். திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே ஒரு தெளிவான வெற்றியை பெறக்கூடிய நிலையில் இருக்கிறது. இதற்கு கூடுதலாக காங்கிரஸ் வந்து சேர்ந்திருக்கிறது. அதே போல் இப்போ எந்த நம்பிக்கையில் ஒரு தெளிவான வெற்றின்னு சொல்கிறீங்க? அதாவது உங்களுடைய வாக்கு வங்கி என்னங்கிறது இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா போன பாராளுமன்ற தேர்தலாகட்டும், இப்போ தொடர்ந்து வந்த கருத்து கணிப்பிலாகட்டும் ஒரு வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதாவது மற்ற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு பெரிய கட்டமைப்பு,
மக்கள் தொடர்பு உள்ள ஒரு இயக்கம் திராவிடம், இது யாரும் மறுக்க முடியாது. இப்பொழுது மரியாதைக்கு தளபதி அவர்கள் நமக்கு நாமே பயணம் துவங்கிய பிறகு அதற்கான சில கட்டமைப்பு பணிகளை நாங்கள் மக்களுடைய கருத்துக்களை பெறுவதிலே, மக்களை அணுகி அவருடைய அந்த தெளிவுகளை தெரிந்து கொள்வதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டோம். இல்ல அதே அந்த கட்டமைப்பு வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தல் இருந்துச்சு இல்லையா உங்களுக்கு? இல்லை, அந்த சூழ்நிலை வேற, இப்போ சூழ்நிலை வேற. இப்பொழுது மிக மிக மாறி இருக்கிறது இந்த 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட. அதே போல் என்ன அடிப்படைன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ஆண்டுகளில் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பல்வேறு போராட்டங்கள் நீங்கள் பார்க்கலாம். இயல்பாக மக்கள் தன்னெழுச்சியாக அரசு ஊழியர்களாகட்டும் பல்வேறு இடங்களாகட்டும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தோழர்கள் மறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெள்ள நிவாரணம்னு சொன்ன பணம் கூட இன்னும் எந்த மக்களுக்கும் போய் சேரலை. எங்கள் பகுதியில் வந்து தாசார்கிட்ட போய் மனு கொடுக்கும் போராட்டங்கள்லாம் கூட திருவொற்றியூர் பகுதியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு மக்களுக்கு எதிரான போராட்டங்கள் நிகழ்வுகளை இந்த அரசு நடத்தி இருக்கிறது. பல்வேறு விதமான வன்முறை வெறியாட்டங்கள் மக்களிடையே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த மாற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்குகளாக மாற்றுவதற்காக நமக்கு நாமே பயணத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு எழுச்சி உருவாக்கி இருக்கிறோம். இந்த அரசுக்கு எதிரான ஒரு தன்னெழுச்சி இப்பொழுது உருவாகி இருக்கிறது. அந்த மக்களுடைய பொதுவாகவே வந்து கடைசி காலகட்டங்களில் அந்த மாதிரி ஒரு சூழல் வரும். எல்லா எந்த கட்சியா இருந்தாலும், எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அதுதான் அவைகளை வாக்குகளாக மாற்றுவதற்கான திறன் எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கிறோம். இரண்டாவதாக, நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் இவ்வளவு வாக்குகள், ஏன் இப்படின்னு பார்க்கும் பொழுது, நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலுடைய தோல்வியை பார்க்கும்போது ஒரு சட்டப்பேரவை தொகுதியிலும் 10,000 வாக்குகள் புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்குகளாக இருந்துச்சு. அவைகளை கண்டறியும் பணிக்காக வழக்கறிஞர் திராவிட சட்டத்துறை வழக்கறிஞர்கள் அமைக்கப்பட்டு அவைகளை ஆய்வு செய்த பொழுது ஒரு சட்டப்பேரவை தொகுதியிலும் 10,000 20,000 வாக்குகள் கூடுதலாக சேர்க்கப்பட்ட அந்த வாக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் புகார் கொடுத்தோம், நாங்கள் தான் அதை கண்டுபிடிச்சு பதில் கொடுத்தோம். திரு பாக்கியம், அதாவது தேமுதிகவுக்காக காத்திருப்பது அல்லது பகிங்கிற அழைப்பு விடுவது பார்த்தீங்கன்னா உங்களை போன்ற, ஏன்னா இப்போ 4 கட்சிகளோட கூட்டணியில் பலமாக இருக்கிறீங்க, அப்படி பட்சத்தில் ஏன் வந்து நீங்கள் ஒரு பகிங்கிற அழைப்பு விடுக்கணும் விஜயகாந்த் கட்சிக்கு? இல்லை, அதாவது முதல்ல வந்து விஜயகாந்த் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோன்னு சொன்னா இல்லப்பா, அப்போ நீங்க அமைத்திருக்கிற கூட்டணி மீது ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இல்லை. இப்போ வந்து அதிமுக திமுக 2 கட்சிகளும் எதிர்த்து தேர்தல் களத்தில் சந்திப்பது என்று ஒரு திட்டத்தின் அடிப்படையில் சந்திப்பது என்று மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணியில் தேமுதிகவுடைய தலைவர் ஏற்கனவே இந்த 2 கட்சிகளையும் எதிர்த்து அவர் அரசியல் நடத்தி ஆரம்பித்ததே அதனுடைய அடிப்படையில் தான் அந்த அரசியலை நடத்தி இருக்கிறார். அதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்த பிற்பாடு மக்கள் நல கூட்டணியுடைய திட்டங்கள் என்பது வரவேற்கக்கூடியது என்று பேசியிருக்கிறார். நேற்று காஞ்சிபுரம் வரை 2 கட்சிகளையும் கடுமையாக விமர்சனம் பண்ணி தான் பேசியிருக்கிறார்கள். அது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் வெறும் வாக்கு வங்கிகள் 6% ஓட்டு என்ற விஷயம் 4% ஓட்டு என்ற விஷயத்தை கடந்து இந்த 2 கட்சிகளும் எதிர்க்கக்கூடிய நடுநிலை வாக்காளர் இருக்கிறார்கள். அவை இந்த நடுநிலை வாக்காளர்களுக்கு இந்த மக்கள் நல கூட்டணி அப்படின்ற விஷயத்தோடு சேர்ந்து இப்போ இருக்கக்கூடிய முடிவெடுக்காத கட்சின்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ தேமுதிக சொல்லலாம், நான் 1-2 கட்சிகளை சொல்லலாம். இது சேருகிற பொழுது இந்த அதிமுக திமுகவுக்கு எதிரான அணி பலப்படும். இந்த நடுநிலை வாக்காளர்கள் இந்த மக்கள் நல கூட்டணியை ஆதரிப்பார்கள் என்பதுதான் முக்கியமான நோக்கம். அடுத்த 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த தேமுதிகவினுடைய இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லுகிற பொழுது இவர்கிட்ட பகிரங்கமான ஒரு அழைப்பு நேரடியாக சந்தித்து பேசியாச்சு, பகிரங்கமாக அழைப்பு கொடுத்தாச்சு. அடுத்து நாங்கள் எங்களுடைய பணியை ஆரம்பிச்சுட்டோம், போயாச்சு. இனிமேல் வந்து சேருவதும் சேராதும் யாருடைய கையில் இருக்குன்னு சொன்னால் அவருடைய கையில் இருக்குது. நாங்கள் ஒன்றும் வந்து அவரோட அன்றாட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கவில்லை. தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு வந்தால் இந்த அவர் என்ன அரசியல் பேசுகிறாரோ, அவர் என்ன விஷயத்தை சொல்லுகிறாரோ அது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்ற பொது அழைப்போடு முடிச்சாச்சு. இந்த மக்கள் நல கூட்டணியுடைய திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் மக்களை சந்திக்கிறோம். அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். அவர் பேசுகிற பொழுது நாங்கள் இந்த 2 ஆண்டு கால வெற்றி பெறுவோம், அந்த நம்பிக்கை வீணடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ இருட்டில் போல தனியாக பாடிக்கிட்டு தான் போகணும், அதை நம்ம தடுக்க முடியாது. ஆனால் இந்த 2 ஆண்டு காலம் பெரிய போராட்டம் நடத்திருக்கோம். நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அரசு ஊழியர் போராட்டத்தில் என்ன பேசினார், வாபஸ் வாங்கன்னு சொன்னார். அது எதுக்கு நான் இப்போ போராட்டம் அவர் சொல்கிறாரு, அது இல்லை. 2வது அவங்க சொன்ன கருத்து பாத்தீங்கன்னா மக்கள் நடக்க போறது இல்ல, நீங்க என்ன போராட்டம் நடந்தாலும் தீர்வு இல்ல அப்படிங்கற சொன்னார். அப்ப நான் என்ன கேக்குறேன்னு சொன்னா, ஆர்கே நகர்ல கள்ள ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னா பொது தேர்தல்ல கள்ள ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி வாபஸ் வாங்குவீங்களா? என்னோட கேள்வி, நீங்க ஆர்கே நகர்ல போட்டி வந்து ஏன் அவ்வளவு பெரிய வெற்றி வாங்கிட்டாங்க? அதுவல்ல பிரச்சனை, அதுவல்ல நீங்க சொல்வது என்பது ஆர்கே நகர்ல ஏன் போட்டியிடவில்லை என்ற விஷயத்திற்கு காரணம் சொல்றீங்க. நீங்க அதிமுகவினுடைய எதிர்த்து இவங்க வந்து நாங்க தனியா ஜெயிச்சிருவோம் அப்படின்னா நீங்க 2 வருஷம் முன்னாடி காங்கிரஸ் பத்தி என்ன பேசணும்? ரொம்ப தூரத்தில் இல்லை, ஒரு தேர்தலுக்கும் இடையில ரொம்ப தூரத்தில் இருந்தால் பரவாயில்ல. அப்ப என்ன பேசணும்? நாங்க காங்கிரஸ் ஏன் சேர்த்துக்கிட்டோம்னா பெரும் வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே இல்லை. இவர்கள் இப்போ கூட என்ன சொன்னா, எல்லா விளையாட்டுக்கும் ஒரு விதி இருக்கு.
அது அரசியல் வழி, அரசியல் என்பது, தேர்தல் என்பது மக்களுடைய சில நலன்களை முன்னிலைப்படுத்தி, அவங்களுடைய நலன்களை முன்னிலைப்படுத்தி செய்ய வேண்டிய விஷயமா இருக்கு. அப்படி வருகிற பொழுது இந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் என்பது அதிமுக பல விஷயத்தை நான் கேட்பேன். இவர் சொல்றாருல, பல விஷயங்களில் என்ன அந்த அதிமுக அரசாங்கத்துக்கு என்ன போராட்டம் நடத்தியிருக்க, கிரானைட் ஊழல், மதுரையில் கிரானைட் ஊழல் என்ன நடத்துனீங்க, இப்படி ஏராளமான விஷயத்தை சொல்ல முடியும். இல்ல என்னுடைய கேள்வி நான் சொன்னா நடத்தல. ஒண்ணு குளோபலைசேஷன் எதிர்த்து இவங்களுடைய அந்த மத்திய அரசாங்கத்துடைய தொழிலாளர் விரோத சட்டத்தை எதிர்த்து என்ன நடத்துனீங்க, ஃபேக்டரி ஆக்ட் எடுத்து என்ன நடத்துனீங்க, மோட்டார் ஆக்ட் எடுத்து என்ன நடத்துனீங்க, எதுவும் நடத்தல. ஆகவே ஜெயலலிதாவுக்கு எதிராக மட்டுமல்ல, இந்த கொள்கையிலே மாறுபடாமல் அதையே ஆதரிக்கக்கூடியவர்கள் எதுவும் நடத்தல என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நான் என்ன கேட்கிறேன் சார், அதாவது இப்போ மக்கள் நல கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு முதல்வர் வேட்பாளர் யாரு கேட்கும்பொழுது ஒரு தலித் வேட்பாளரை வந்து முன்னிறுத்தி வைக்கலான்னு கேட்கும்பொழுது கூட அதில் சின்ன ஒரு குழப்பங்கள் வந்துச்சு. ஆனா விஜயகாந்த் வந்து நீங்க முதல்வர் வேட்பாளராக ஏத்துப்பீங்களான்னு கேட்கும்பொழுது கூட அதை பற்றி பரிசீலிப்போங்கிற ஒரு கருத்து சொல்றீங்க. எந்த அடிப்படையில்? இல்ல அதாவது தெளிவா வந்து மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்கள் 4 பேரும் தெளிவா பேசியிருக்கோம், ஒன்னும் மாறுபட்டே பேசல. அவர் வந்தால் அவரையும் உட்கார வைத்து நாங்கள் பேசலாம். அதே ஒரு நிலைப்பாட்டை நீங்க 4 பேர் எடுத்து இவர்தான் எங்களோட கூட மக்கள் நல கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் இவர்தான் அப்படின்னு ஏன் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்க மாட்டீங்க? இப்ப மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு வந்து என்னன்னா வந்து ஒரு யார் வேணாலும் வந்து முதலமைச்சராகலாம், யார் வேணாலும் வந்து அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஆனா ஒரு கூட்டணி வர பட்சத்துல ஒரு முதல்வர் வேட்பாளர் யாருன்னு ஒரு முடிவு பண்ணி நீ மக்கள் முன்னால வந்து நீங்க போனீங்கன்னா தானே ஓட்டு கிடைக்கும். யார் தோத்துக்கிறீங்க? அடிப்படை ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு விஷயம். என்னுடைய கேள்வி நான் சொன்னா அது கம்யூனிஸ்ட் இல்ல. அப்ப வந்து சொல்ல பட்சத்துல விஜயகாந்த் மட்டும் நீங்க பரிசீலிப்போம் சொல்லல. நாங்கள் நீங்க அப்படி வந்தீங்கன்னு சொன்னா கேட்டாங்க, நீங்க உங்களை மாதிரி பத்திரிகையில நீங்க வந்து வைகோவை கேட்டாங்க, திருமாவளவன் கேட்டாங்க, ராமகிருஷ்ணன் கேட்டாங்க, முத்தரசனை கேட்டாங்க. வந்தால் வரட்டும், வந்த பிற்பாடு பேசுவோம், வர முன்னாடி நாங்கள் ஜோசியம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லியாச்சு. தோழர் பேசும்போது சொன்னாரு மன்னர்கள் இருக்காங்கன்னாரு. நிச்சயங்கள்லாம் நிறைய மன்னர்கள் இருக்காங்க, ஆனால் ஜோக்கர்கள் யாரும் கிடையாது. அதாவது மக்கள் நலன் கூட்டு என்பது எப்படி ஒட்டுமொத்த ஒரு முரண்பாடான கூட்டம். உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் திருமாவளவன் எந்த கூட்டத்தில் எதுக்காக இது கூட்டம் அவர் என்ன சொன்னார், அவரோட அழைப்பு எங்களோடு கூட்டணி மந்திரி சபையில் சேர்த்துள்ள யார்த்தையும் நாங்கள் சேரணும்னார், எந்த கட்சியோடும். அதுதான் அவருடைய முதல் அழைப்பே. அவர் அதிமுக திமுக சேர்ந்திருப்பார். இவங்களோட அப்புறம் என்ன கொள்கையோடு அவர் இருக்கிறாரு. ரெண்டாவதாக நீங்கள் கேட்ட போல் ஒரு தலித்து தான் வந்து முதலமைச்சராக வரணும். நாங்கள் இப்போ அதை மூடி ஊற்றி வச்சுட்டு விஜயகாந்த் அந்த விவாதம் வந்த பொழுது வைகோ அதை பற்றி பேசியிருக்காரு, திருமாவளவன் பேசியிருக்கிறாரு, முத்தரசன் பேசியிருக்கிறாரு. மக்கள் எல்லாம் விழிப்பாதான் இருக்கிறாங்க, நாங்க தான் பதில் கம்யூனிஸ்டுகளை காட்டுறது நான் தயாரா இருக்கிறேன். இன்றைய தினம் இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் உலகத்தில் வந்து எங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் பேசினாங்களோ அங்க அந்த நாடுகளே இல்லாத ஒரு நிலைமை தான் இருந்தது. அதே மாதிரி தொழிலாளிகளை அமெரிக்கா சார்பு எடுத்ததையும் நீங்களும் வெறும் வந்து மாநில லெவல்ல விஷயங்கள் பேசலாம். கியூபாவும் என்ன நிலைமைன்னு தோழர் சொல்லிட்டு அதை பத்தி பாக்குறேன் நான். ஆனால் இவங்க வந்து தொழிலாளர் நலனை பத்தி பேசுறாங்க. இன்றைய தினம் தொழிலாளர் நலன் சிதைந்து போனதுக்கு காரணம் இந்த கம்யூனிஸ்ட் காரணம் மறுக்க மாட்டேங்குது. நம்ம ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா கேட்டாங்க கிரானைட் ஊழல் வச்சு போராட்டம் நடத்தினேன்னு. அவங்க சரியாக படிக்கலன்னு நினைக்கிறேன். மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் அவங்களுடைய அறிக்கையிலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தற்போதைய பல்வேறு கூட்டங்களும் சரி, இந்த கிரானைட் ஊழலில் சகாயத்தினுடைய அறிக்கையை பற்றி வலியுறுத்தி நாங்களாம் பேசியிருக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க, கொடி பிடிச்சாங்க போய் சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க. போராட்டம் அதே மாதிரி அரசு ஊழியர்கள் போராட்டத்தை வந்து என்னதான் நாங்கள் தெளிவாக சொன்னோம், இந்த அரசிடம் நீங்கள் போராடி எதுவும் சாதிக்க முடியாது. இந்த 2 மாதங்கள் என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க ஏன் போராட்டம் நடத்துனீங்க? நீங்க என்ன போராட்டம்? நீங்க தான் சொன்னீங்க நிறைய போராடி இருங்க. நீங்க தான் என்ன சொன்னீங்க நிறைய போராடி இருக்கோம்னு சொன்னீங்க. அரசு ஊழியர் போராட்டம் நீங்க எதுவுமே சாதிக்க முடியாது. பொறுத்த வரைக்கும் ஆர்கே நேர்ல போட்டிட்டா ஜெயிக்க முடியாது. ஆனா போராட்டம் நடத்துறீங்க. இவங்களுடைய இருப்பை காட்டுறதுக்கு ஏதோ போராட்டம் நடத்துறா அவங்க செஞ்சுட்டு போறாங்க. அதை நாங்க ஒன்றும் செய்யல. ஆனால் ஆக்கப்பூர்வமான போராட்டங்கள் நடத்த தான் எங்களுடைய வழிகாட்டுதல். இப்போ சமச்சீர் கல்விக்காக ஒரு பெரிய போராட்டம் சிறைக்கு போடணும். நாங்க என்ன பண்ணீங்க, நீங்க அதை வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு முதலமைச்சரா இருக்கும் பொழுது கோட்டைக்கு முன்னாடி அடித்து சமச்சீர் கல்வி கேட்டு போராட்டம் நடத்திய பொழுது சிறையில் தள்ளியவர், வழக்கு போட்டவர்.
உங்கள் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த திரு கலைஞர் அவர்கள். நீங்க சொல்ல முடியுமா? அதாவது அதுக்கப்புறம் தான் நீங்க இங்க பாருங்க, சமச்சீர் கல்வி பத்தி பேசுறேன். சமச்சீர் கல்வியை கொண்டு வந்து அமல்படுத்தினது நாங்க. அதுக்கப்புறம் அறிவிச்சாரு. இப்ப வரலாறு சரியா படிக்காம பேசினா நான் என்னத்த சொல்றேன்? வரலாறு அதே போல தெரிஞ்சு வந்து பேசுங்க. தோழர்களுக்கு எப்படி தெரியல, இப்ப ஒரு பிரச்சனை அவங்களுக்கு பெரிய ஒரு சுத்தல்ன்றா அது மம்மி நலன் கூட்டணியாக மாறி விட்டதுனால அவங்களுக்கு வந்து அவங்க என்னத்த பேசுறதுன்னு தெரியாம திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் பேசணும்னு ஒரே அஜெண்டா தான் அவங்களுக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பேசுறீங்க வச்சுங்களேன், ஒரு பிரச்சனையை பேசுன்னு வச்சுங்களேன், அந்த அம்மா நலன்றதான் அவங்களுக்கு வந்து பெருசா இருக்கு. இவங்க எப்ப வந்து ஊழலை பத்தி பேசினாங்களே 2014 வரைக்கும் இவங்க எந்த ஊழலோட தூண்டாங்க? சீட்டு குழுக்கெல்லாம் வெளியே வந்தாங்க. அது வரைக்கும் என்ன கூட்டணி இருந்தாங்க? ஏன் இப்ப பேசினாரு ஊழல் பத்தி விஜயகாந்த் வந்து வேணான்னு சொன்னாரு. 2014 அந்த அம்மையார் மேல வந்து எந்த வழக்கும் கிடையாதா? எதுவுமே ஊழல் குற்றச்சாட்டு இல்லாம இருந்தாங்களா? பெங்களூர் வழக்கு நடைபெறலையா? ஆக இந்த தமிழ் இந்தியாவை பொறுத்தவரை ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத எந்த கட்சியுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா பிஜேபி எடுத்துக்கிட்டா மத்திய அரசுல மத்திய பிரதேச வியாபம் ஊழல்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் இருக்கதான் செய்கிறது. எனவே ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தால் அந்த கட்சி மீது குற்றச்சாட்டு வன்முறையை பத்தி பேசுறாங்க. ஏன் வந்து இப்ப பினாரி ஜெயின் மேல எல்லாம் வழக்கு இல்லையா? ஒரு RSS ஒரு தொண்டரை வந்து கொலை பண்ணதா ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் மேல இல்லையா? இவங்க பேசுவாங்க மற்றவர்களை பத்தி வன்முறை கட்சி, கொலை செய்யற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர்களுடைய கொள்கை எல்லாம் மறைத்து விட்டு இங்க அவங்க ஆளுங்கட்சியா இல்ல, அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, யாரும் பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே, பேசுவோம். ஒரு சிறுக்கு பிறகு திண்ணை மீண்டும் தொடரும். கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியா விஜயகாந்த் என்ற தலைப்பில் விரிவாகத்துக் கொண்டிருக்கோம். திரு ரவீந்திரன், அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை வந்து தனித்து நிற்க வந்து கட்சிகள் வந்து தயங்குவது அவங்களுடைய பலவீனத்தை தானே காட்டுது உங்களுடைய பார்வையில்? இல்லை, ஒவ்வொரு கட்சிகளும் தங்களோட இருப்பை நிரூபிக்கிறதுக்கும் தங்களோட முக்கியத்துவத்தை அதிகரிக்கிறதுக்கும் பல வியூகங்களை எடுப்பாங்க. தனிச்சுன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு யாருமே தனிச்சு நிற்கிற உள்ள லெவலில் இல்லை. புதுசாக வரக்கூடியவங்க தனிச்சு நிற்பாங்க. விஜயகாந்த் தனிச்சுனாங்க, இப்போ புதுசாக வரவங்க தனிச்சு நிற்கிறாங்க. மற்றபடி எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிஸ் வந்து எப்படி போனால் நமக்கு வந்து முக்கியத்துவம் கூடும், நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குங்கிற அடிப்படையில் தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து இப்போ உள்ள அதிமுக வந்து தனிச்சா இல்லையாங்கிறத பற்றி அவங்க ஒன்றும் சொல்லலை. விஜயகாந்த் முடிவுக்காக அவங்களுமே வந்து உறுதியாக முடிவெடுத்து அறிவிக்காமல் இருக்காங்களா, இல்லை விஜயகாந்த் முடிவு எடுத்து குழம்பி போயிருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. விஜயகாந்த் முடிவுக்காக தான் அவங்களும் அறிவிக்காமல் இருக்கிறாங்க. திமுக பொறுத்தவரையில் வந்து தங்களோட பலம் என்ன இருந்தாலும் கூட கொஞ்சம் கீழே இறங்கி போய் அணி அமைக்கிறதா அவங்களோட வழக்கம். அது நீங்கள் 80லேருந்தே எடுத்துக்கிட்டாலும் சரி, மூப்பனாருக்கு 20 எம்பிக்களை 98, அதாவது நான் 96 சொல்லலை, 98 கொடுத்தாலும் சரி, ராமதாஸுக்கு 8+1 கொடுத்தனாலும் சரி, 63 கொடுத்தனாலும் சரி, திமுகவுக்கு அப்படி ஒரு எப்படியாவது வெற்றியை கொடுக்கணும், சான்ஸ் எடுக்கக்கூடாது. அதில் நம்ம அவர் சொன்னதை தான் சொல்கிறேன், நான் வேறு வார்த்தையில் சொல்கிறேன். அவர் கட்சிக்காரர் அதை சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் திமுக நினைக்கிறாங்க. அதிமுக வந்து அந்த கடைசி நேரத்தில் குருஷியல், இன்னைக்கு ரொம்ப குருஷியல் ஜெயலலிதாவுக்கு. ஜெயலலிதா எப்படி இருக்கிறாங்க, உங்களுக்கு செயல்பட முடியாது, உங்களால் ஓய்வெடுங்கன்னு ஒரு புதிய கட்சி தலைவர் வந்து ஜெயலலிதாவுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இருக்கு. பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்க தனித்தே போட்டிடுவோம் 40க்கு 40 சொன்னாங்க. பட் இந்த செயற்குழு பார்த்தீங்கன்னா பொதுக்குழு பார்த்தீங்கன்னா வந்து சூழலுக்கு ஏற்ற முடிவு எடுப்போம் சொல்லிருக்காங்க. எதிரிகள் சொன்னாங்க. ஏன்னா இது ரொம்ப குருஷியல். இதுல தோத்தா ஒன்ஸ் ஃபார் ஆல் கான். அதனால எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற லெவலில் தான் அவங்க வந்து அமைதியாக இருந்து மற்ற கட்சிகள் எப்படி வியூகம் அமைக்குதோ அப்படி வியூகம் அமைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் 96 சட்டமன்ற தேர்தல் அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க, எனட்டுன்னு சொன்ன இது நரசிம்மராவ்ஜிக்கு வந்து அவர் ராஜீவ்காந்தி கொடுத்ததோட அதிக சீட்டு கொடுத்ததான் அவங்க இது பண்ணாங்க. 2001 சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணாங்க, அவங்க ஓரளவு சீட் நின்றுட்டு மூப்பனார், காங்கிரஸ், பாமக, சிபிஎம், சிபிஐ எல்லாரையும் வச்சு தான் பண்ணாங்க. அது மாதிரி 2011 என்ன பண்ணாங்க, இது விஜயகாந்த் வந்து என் அலுவலகத்தில் தான் கையெழுத்துன்னு போன கூட ராமதாஸ் மாதிரி வைக்க மாதிரி நான் வரமாட்டேன், கோயம்பேடு அலுவலகத்தில் தான் கையெழுத்தணுன்னு அங்கே வந்து அதை போய் அனுப்புனாங்க. ஆக இது குரூஷியல். இது எல்லா கட்சிகளுக்குமே குரூஷியல். ஜெயலலிதாவுக்கு ரொம்ப குரூஷியல், திமுகவுக்கு ரொம்ப குரூஷியல். இல்ல, எல்லா கட்சியுமே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அழைப்பு கொடுக்குறாங்க. பட் அமைதியாக அவர் இருக்கிறார். அதற்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் இந்த இம்பார்ட்டன்ஸை என்ஜாய் பண்றாரு. அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ராமதாஸ் இன்னைக்கு 234 போய் நிக்கல எதிர்பார்க்காரு. அது வந்து எனக்கு டிமாண்ட் இருந்து, நேத்து உங்களுக்கு டிமாண்ட் இருந்து, நீங்க கடந்த காலம், நான் இன்னைக்கு நிகழ்காலம். அது வாக்குக்கு மட்டும்தானா அல்லது அதை தாண்டி வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது அதை தாண்டினா ஓப்பனா சொன்னா அரசியல் பேரம் தான். அரசியல் பேரம் முடியதை விட இழுத்து பிடிக்கணும். நீ எனக்கு வந்து எனக்கு நீங்க முக்கியமானவங்க,
உங்களுக்கு நானும் முக்கியமானவன், அதனால எனக்கு என்ன லாபம், நான் எந்த அளவுக்கு எனக்கு முக்கியத்துவம், அதை நீங்க சொல்லுங்க. நீங்க இப்போ சொல்லியிருக்க முக்கியத்துவம் வந்து எனக்கு போதாது, ஆனால் நான் உங்களுக்கு பிடி கொடுக்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. 2014 திமுக கழக தலைவர் கருணாநிதி சொன்னார், விஜயகாந்த் ஸ்டண்ட் நடிகர்மார் பிடி கொடுக்க மாட்டேன்னுங்கிறார். இப்பவும் அந்த பிடி கொடுக்காத நிலைமை தான் இருக்குது. ஆனால் இந்த 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 கட்டத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவரை பொறுத்தவரை திமுக அல்லது அதிமுக போன்ற பெரிய கட்சி தான் அவருக்கு தோதா இருக்க முடியும், ரிசல்ட் காட்ட முடியும். பாஜக கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ரிசல்ட்டை காட்டிடலாம், பாமக கூட தர்மபுரியில் ரிசல்ட்டை காட்டிடலாம். இவரோட செல்வாக்கு என்பது திருத்தணி முதல் கன்னியாகுமரி வரை பரவலாக இருக்கக்கூடிய அளவான ஒரு செல்வாக்கு தான். டெபாசிட் என்றாலே 16.7% வேணும், அந்த ஓட்டு கூட கிடையாது. அப்போ இவருக்கு வந்து அதிமுக 2011 அதிமுக போனது போலோ அல்லது அதிமுக இணையான ஒரு கட்சியாக அதிமுகவை 96லும் 2006லும் ஆட்சியை விட்டு அகற்றிய ஒரு கட்சியான திமுகவுடனோ அதுவும் ஒரு பெரிய அணியோடு ட்ரெண்டும் சரியாக அமைந்தால்தான் சரியா இருக்கும். ஓகே திரு ராமசுப்ரமணியம், அதாவது திமுக ஒரு தொலைவில் வச்சு தான் பார்க்குறீங்க, அதே ஒரு நிலைப்பாட்டை வந்து அதிமுக வயசில் எடுப்பீங்களா? சமதூரத்தில் 2 கட்சிகளுமே இருக்குமா உங்களுடைய பார்வையில், உங்கள் கூட்டணி பொறுத்தவரையில்? அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி முதலே நான் சொன்னேன், 6 மாதத்துக்கு முன்னாலேயே ஈக்வி டிஸ்டன்ஸ், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எங்களுடைய தலைமை எடுத்தது. அதுவும் குறிப்பாக அதை தெளிவாக சொன்னது எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் இங்கே வந்து பேசும்பொழுது. அது வந்து திரு முரளிதர் அவருடைய இன்டர்வியூ ஹிந்துவில் அதை பற்றி வந்தது. ஆகவே அதுதான் நிலைப்பாடு இன்னைக்கு வரைக்கும், அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஆகவே இது மாறுமா மாறாதான் அவர்கிட்ட நீங்க இல்ல இந்த தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 10 நாட்களாக வந்து அதிமுக எதிர்ப்பு நிலைப்பாடுங்கிறது குறைஞ்சிருக்க பாரதிய ஜனதா இடத்துல இல்ல சார். அது வந்து யாரு நீங்க ஊடகக்காரர்கள்லாம் அதை வந்து வேண்டும் என்று நேற்றுக்கு இலகணேசன் பேசும்பொழுது அவர் ரொம்ப தெளிவாக அதை தான் சொன்னார். அதாவது எங்களுக்கு கம்யூனிஸ்ட் கிடையாது, அந்த கூட்டணி இருக்க முடியாது, ஏன்னா எங்களோட ஒத்து போக முடியாது. அதே போல் காங்கிரஸ் ஊழல் காங்கிரஸ், அது மட்டும் இல்லாமல் தேச விரோத காங்கிரஸாகவும் ஆகிவிட்டது. அதுவும் டிஎம்கேயும் சேர்ந்து இருக்கும்பொழுது அந்த கூட்டணி நாங்கள் இருக்க முடியாது, மற்ற கட்சிகளோடு பேசிக்கொண்டோம். அப்போ தான் ஒருத்தர் கேட்குறாரு, அப்போ எல்லா கட்சிகளோட பேசி கொண்டிருக்கின்றன. இன்னொரு விஷயத்தையும் நான் ஆட் பண்ணி சொல்கிறேன். எங்களுடைய டாக்டர் தமிழிசை அவர்கள் எங்களுக்கு விசிக்கு விடுதலை சிறுத்தைகள் கூட எங்களுக்கு அன்டச்சபிள் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிடு. அவர்களை கூட நாங்கள் பேசுவோம், அவரோட கூட வரவேற்போம் என்ற வகையினர் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். தமாகாவை பற்றி பேசியிருக்கின்றார். ஆகவே எல்லா கட்சியும் பற்றி தான் உயர்திரு இலகணேசன் அவர்கள் சொல்லியிருந்தார். கொள்கைகள் கோட்பாடுகள் இது எல்லாத்தையுமே தாண்டி வந்து யாரு கூட வேணாலும் கூட்டணி பேசுவோம் அப்படிங்கறது வந்து எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு? இல்ல ஐ அம் சாரி, தேசிய கட்சிக்கு இல்ல சார், இது கொள்கை இல்ல. மக்கள் நல கூட்டணின்னு ஒரு தெளிவான ஒரு கூட்டணி அமைச்சு இன்னைக்கு அவங்க தேர்தல் சந்திக்க தயாராயிட்டு இருக்காங்க. அப்படி வச்சால் நாங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோடு நாங்க பேசுவோம் அப்படிங்கறது வந்து ஒரு தமிழிசை சொல்றதுங்கிறது அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. நண்பரே, நான் உடனே ஒரு விஷயம் சொல்றேன். அரசியல்ல நோபடி இஸ் அன்டச்சபிள். ஒருத்தருமே ஒதுக்கத்தக்க அப்படிங்கிற மாதிரி யாரையும் சொல்ல முடியாது. எல்லாரோடையும் அணிஞ்சு தான் பண்ணணும். இப்போ அரசியல் எல்லாரும் இருக்கின்றோம். ஏன்னா எந்தெந்த உங்களுடைய தேசிய செயலர் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து வைகோ கூட நாங்க அழைப்பு விடுவோம்னு சொல்லிருக்காரு. அதே நீங்க நினைவு வச்சுக்கணும். நீங்க இந்த கேள்வி கேட்பீங்களோ சொல்லிட்டு தான் அந்த கேள்விதான் ஏற்கனவே வைகோவும் திருமாவளவனும் நாங்கள் இவர்களோடு கூட்டு இல்லை என்று சொல்லிவிட்ட பின்னணியில் இந்த அழைப்பு வருகிறது. இல்லை நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த வைகோவை பற்றி பேசும்பொழுது இந்த மாதிரி ஒரு கேள்வி வருமோன்னு சொல்லிட்டு உயர்திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கிட்டே நான் பேசினேன். இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கும்பொழுது நான் ஒரு தொலைபேசியில் பேசினேன். இல்லை நான் அதை பற்றி சொல்லவே இல்லையே, அவங்களாம் ஏதாவது நான் என்னுடைய இன்டர்வியூவில் அது மாதிரி ஏதாவது பேசியிருக்கின்றேன் பாருங்கள், அதெல்லாம் இல்லை. அவர்கள் ஏதோ கேப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்களே, நான் ஒன்றுமே பேசவே இல்லையே அதை பற்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே நாம் இல்லாததை இருப்பதாக கற்பனை செய்வது என்பது சரியல்ல. அதனால் கூட்டணி என்று வந்து விட்டாலே ஒன்றுமே எல்லாத்தையும் குறிக்கோள்கள் இல்லாத ஒரு கூட்டணி அப்படின்னு அர்த்தமே கிடையாது. வெற்றி எல்லாருக்கும் வேணும் தான் சார். எல்லா கட்சிகளும் வெற்றி பெற வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள். அதில் சில விஷயங்களில் ஒரு காமனாக ஒரு அஜெண்டா, காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்று சொல்லுகின்றார், அந்த அளவில் இருக்கும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. உயர்திரு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு போட்டு அதன்படி தான் தெளிவாகவே நடந்து வந்தது. மற்றவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆட்சி சிறப்பாக 6 வருஷம் ஓடிது. காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லிட்டு அதில் வந்து எந்த கட்சிக்குமே குறைபாடு இருந்ததே தெரியல. கடைசி நேரத்தில்
திராவிட முன்னேற்ற கழகம் அது போனதுன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் எந்த நேரத்தில் யார் மேலே எந்த குதிரை மேலே ஓடினா நமக்கு வெற்றி கிடைக்குங்கிற மாதிரி அந்த செய்வாங்க. அந்த அந்த ட்ரிக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சவர்கள் இவங்க திராவிட செய்யறது என்னன்னு முன்னேற்ற தெரியல. கழகம். ஆனா பிரகாஷ் ஜவடேகர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையே. பிரகாஷ் ஜவடேகர் டெல்லியில இருந்து இங்க எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையே. இல்ல, இதுக்கு கூட்டணி அதான் சொல்றேன். சார், அதே நிலைப்பாட்டை தான் திமுக எடுக்குது, எல்லா கட்சியிலும் எடுக்கிறாங்க. சார், நாங்க யாரோட எல்லாம் இருந்தோமோ இருக்கின்றோமோ அவர்களோட நீங்க பேசவே இல்லைன்னு சொன்னா இதோ பேசுகின்றார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் ஆரம்பத்துல. அதற்காக தான் வந்திருக்கின்றேன். திருபாக்கி, அதாவது இது போன்ற அழைப்புகள், அதாவது வைகோக்கு அழைப்பு விடுவது, விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு விடுவது என்பது ஒரு இந்த மக்கள் நல கூட்டணியை மக்கள் நல கூட்டணியை ஒரு பிளவுபடுத்துகின்ற ஒரு முயற்சியா? இல்ல, அந்த முயற்சியில முதல்ல திமுக தலைவர் ரொம்ப கடுமையாக ஈடுபட்டாரு. மக்கள் நல கூட்டணியை பிளவுபடுத்துவது மட்டுமல்ல, மதிமுகவையே பிளவுபடுத்துவதற்கான வேலைகள்லாம் செஞ்சாரு. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் ஆரம்ப சூரத்தனம், இவங்க சேரவே முடியாதுன்னு முதல்ல பேசுறது தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அது பலமாச்சு. நீங்கள் இப்போ என்னன்னு சொன்னால், அவர்கள் வந்து தெளிவாக யாரோடு கூட்டணி இல்லை என்பதை மக்கள் நல கூட்டணி தெளிவாக அறிவிச்சாச்சு. நீங்கள் பிஜேபி கூட இல்லை, காங்கிரஸ் கூட இல்லை, திமுக கூட இல்லை, அண்ணா திமுக கூட இல்லை, பாமக கூட இல்லைன்னு தெளிவாக சொல்லியாச்சு. இதுக்கப்புறமும் நீங்க வெயிட் பண்றது விஜயகாந்துக்காக. விஜயகாந்தோட கூட்டணி இல்லை நாங்கள் சொல்லலை, ஆனால் இந்த 5 கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம். அது மீதி இருக்க விஜயகாந்துக்கு நாங்கள் பகிரங்கமாக அழைப்பு கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து அவர் வேணான்னு சொல்லலையே, பகிரங்க அழைப்பு கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வரவேற்போம் என்று தெளிவாக சொல்லி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ வந்து நீங்கள் அகில இந்திய தலைவர் வந்து வைகோவோடு பேசுவேன், திருமாவளவோடு யார் வந்தாலும் பேசுவதே வேணான்னு சொன்ன பிற்பாடும் பேசுவது என்பது இப்போ அவங்களுடைய தர்ம சங்கடமான நிலைமை. அது அந்த சூழ்நிலையிலேருந்து தான் இப்போ யார் இருக்காங்க யார் இல்லைன்னு இப்போ அவங்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையிலேருந்து தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த குழப்பம் மக்கள் நல கூட்டணிக்கு இல்லை. நாங்கள் இவர்களோட கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டாச்சு, இந்த அடிப்படையில் செயல்பட்டோன்னு சொல்லப்பட்டாச்சு. ஏற்கனவே எடுத்த பல முயற்சிகள் இந்த கூட்டணியை உடைப்பதற்கு இது வெற்றி பெறாது, இது முன்னாடி வராது. ஒரு 2 மாத காலம் இன்னும் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு. உங்களுடைய கூட்டணியிலிருந்து மாற்று முகாமுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல வர்றீங்கப்பா? ஆமா, எந்த கூட்டணி? எங்க கூட்டணியில இருந்து அங்க போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சிலர் வர்றதுக்கு வாய்ப்பு. ஒரே வார்த்தை கேட்கிறேன், என்ன நான் இன்டர்ஃபியர் பண்ண முன்னாடி கேட்கிறேன், அதே மாதிரி ஒரு வார்த்தை தான் கேட்கிறேன். விடுதலை சிறுத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் ஏடிஎம்கேயோட போகலாம், டிஎம்கேயோட போகலாம், நாங்கள் போகலை அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பார்ட்டி தே ஆர் கீப்பிங் தேர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் அப்படிங்கிற. இல்லை அவர் தெளிவா இல்லை நான் சார் கேட்டு நான் சொல்லிடுறேன். அவர் நாங்கள் வந்து தெளிவாக மக்கள் நல கூட்டணி என்ற முடிவெடுத்து தான் வந்திருக்கிறோம். யாருடைய நிர்பந்தத்தினாலோ எங்களுடைய சுயநலத்தினாலோ நாங்கள் முடிவெடுக்கலை. மக்கள் நல கூட்டணி என்பது தமிழ்நாடுடைய மாற்றத்திற்கான முடிவு என்ற அடிப்படையில் தான் வந்திருக்கிறோம் என்பதுதான் அவர் சொல்லியுடைய கருத்து. அதிமுகவுக்கு போகலாம்னு சொல்லிருக்காரு. இது நான் என்ன சொன்னா, அவர் ஏற்கனவே என்ன சொன்னாரு சொன்னா, இவங்க அதிமுகல சேர்க்கல, யாரும் சேர்க்கலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் போது இந்த பதிலை சொல்றார். அவர் தெளிவா நாங்கள் மாற்றத்தை விரும்பி இந்த முடிவு எடுத்திருக்கிறோமே தவிர யாருடைய நிர்பந்தமும் அல்ல, வேற வழி இல்லை என்ற சூழலும் அல்ல என்ற விஷயத்தை தெளிவா சொல்லி. ஒரே ஒரு சென்டென்ஸ் ஒண்டி சொல்லிடுறேன் சார். அதாவது உயர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் அவர் ஒன்று ரொம்ப வேடிக்கையாக சொன்னார். அது சீரியஸாகவும் எடுத்துக்க வேண்டியதுதான். எல்லாரும் அந்த 4 பேர் சேர்ந்து கையை பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா யார் விட்டா யார் ஓடிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓடிடக்கூடாதுங்க. உரிமை இருக்கிறது, அந்தந்த கட்சி முடிவெடுத்து போறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா பிரச்சனை இன்னைக்கு இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து இன்று வரை உறுதியாக மக்களை சந்தித்து இதே நிலைப்பாட்டோட தான் மனிதநேய மக்கள் கட்சி இருந்துச்சு. அவங்க போயிட்டாங்க. அந்த நிலைப்பாடு தான். இல்ல அவங்க தேர்தல் கூட்டணி இல்லைன்ட்டாங்க. அதாவது மக்கள் நல கூட்டு இயக்கம் என்பது இருந்தது. நாங்கள் தேர்தல் கூட்டணிக்கு வரலன்னு அந்த தேர்தல் கூட்டணி அறிவிச்ச பிற்பாடு தான் அவங்க போனாங்க. தோழர் பேசும்போது மதிமுக சார்பாக அவர் பேசினார், மதிமுக வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மதிமுக ஆரம்பித்த கூட்டணியே வந்து இல்ல மதிமுக ஆரம்பித்த பொழுது யாரெல்லாம் வைக்கணும் அவங்களாம் யாருமே கிடையாது, வைகோ தவிர. அந்த அவங்களுடைய அலுவலகத்திலோட எல்லா பேரும் அடிச்சிட்டாங்க. அந்த சூரத்தனம் ஏன் உங்களுக்கு இல்ல? அதாவது நான் என்ன சொல்றேன், ஒரு காலத்தில் தமிழகத்தில் எதிர்கட்சியா இருந்த கம்யூனிஸ்ட் இந்த தினம் 0.2% வாங்கக்கூடிய நிலைமை ஏன் போச்சு? உங்களுடைய சித்தாந்தங்களுக்கு எடுபட அடிப்படையான காரணம். அதனால தேர்தல் பிறகு மீண்டும்
வரவேற்கிறோம். விவாதம் தொடர்கிறது. வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியா விஜயகாந்த் என்ற தலைப்பில் பார்த்துக் கொண்டிருக்கோம். திரு கண்ணதாசன் தொடருங்களேன். தேர்தல் வெற்றி தோல்வி என்பது ஒரு பொருட்டல்ல. திராவிடம் 1991 தோற்றது. அதே சமயத்தில் 96 மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஜெயலலிதாவே தோற்கடித்தது அரசியல் வரலாறு. ஆனால் அவங்க சொல்லும் பொழுது கட்சிகளை உடைக்கிறத பற்றி பேசினாங்க. அவங்க கட்சிகளை விட எங்களுக்கு தேவையில்லை, யாரையும் கட்டி போட்டுலாம் இழுத்துட முடியாது, பழைய காலம்லாம் கிடையாது, இது யாரையும் மிரட்டி கொண்டு வர முடியாது. அவர்கள் இயல்பாக என்ன நோக்கத்திற்காக அவர் கட்சியை துவக்கினாரோ அதிலிருந்து மாறுபட்டு செல்கிறார் என்பதற்காகத்தான் இயல்பாக திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்தாங்க. இப்போ மனிதநேய மக்கள் கட்சி சொன்னார் கட்சியெல்லாம் உடைக்கிறதுல கலைஞர். இப்போ மனிதநேய மக்களுக்கு ஜவஹர்லால் யார்கிட்ட போய் நிற்கிறாரு? ஏன் அவரை பற்றி அந்த அம்மாவை பற்றி இவர் பேச மாட்டேன்றாரு? இதுதான் அடிப்படையாக பிரச்சனையே. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஜெயலலிதா பற்றி பேச மாட்டாங்க. 1997 நீங்கள் பழைய வரலாறு கம்யூனிஸ்ட் வரலாறு எடுத்து பார்த்தால் 96 திமுக, 2000 அதிமுகவோட, 2006 திமுகவோட, 2000 அதிமுகவோட, 2014 நம்ம ஒரு சீட்டு கூட தரமாட்டேன்னு சொன்னதுனால திடீர்னு ஞானோதயம் வந்து இவங்க அரசியல் அனாதையாக்கப்பட்டு விட்டதுனால வேற வழி இல்லாதனால எல்லாம் போய் சேர்ந்தாங்க. ஏன் இப்ப கல்கத்தா வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் யாரோட பேசிட்டீங்க? காங்கிரஸ் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் வெஸ்ட் பெங்கால்ல யாரோட பேசிட்டீங்க? யாரோட கூட்டணி பேசிட்டீங்க? உங்களுக்கு எல்லாம் தேர்தல்ல யாரை வச்சு எத்தனை சீட் வாங்குற கொள்கையை தவிர வேற உங்க கொள்கையை மக்கள்கிட்ட பரப்புறது எதுவுமே கிடையாது. முடிக்கவே இல்லை. அதாவது மேற்கு வங்காளத்துல காங்கிரசுடன் இவர்கள் கூட்டணி பேசிக் கொண்டிருப்பதாக செயல் வருதா இல்லையா? இதை மறுக்கவே இல்லை. இவங்க கொள்கையை பத்தி பேசுவாங்க. அங்க காங்கிரஸ் ஒரு மாநிலத்துக்கு ஒரு நிலை எடுத்துக்குவாங்க. ஆனா இங்க பேசும்போது மட்டும் இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், இவர்களுடைய சித்தாந்தங்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமே, ஆனால் ஏன் இவர்களால் தனித்து போட்டியிட முடியவில்லை? ஏன் மக்களுடைய போராட்டம் நடத்தணும்னு சொன்ன ஏன் இவர்கள் போராட்டங்களை மக்களை புறக்கணிக்கிறார்கள்? ஏன் இதுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் பதில் சொல்லல? இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கேரளாவில் என்ன நடந்துட்டு இருக்குது? காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது. இல்ல மாறி மாறி எங்க ஆட்சிகள் வருது. எப்படி அதிமுக திமுகவோ கேரளாவில் மாத்தி மாத்தி அப்படிதான் வர்றாங்க. கட்சியா இருக்கிறாங்க. அதனால அதில் கூட மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நிச்சயமாக இவர்கள் போகிற போக்க பார்த்தனா ஒட்டுமொத்தமா இந்த நாடாளுமன்றத்தில் இவங்களுடைய நிலை என்ன? அகில இந்திய கட்சிக்கு அதை மட்டும் எடுத்து சொல்லி பாருங்க. எவ்வளவு அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று வந்தார்கள். இவர்கள் மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு முரண்பாடான கொள்கை எடுத்துக் கொள்வதால் தான் இவர்களை மக்கள் என்னுடைய கேள்வி நிறைய பேசுறீங்க. அதுக்காக சொல்றேன், கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னா, இன்னைக்கு பிஜேபி தான் இட் இஸ் தி மோஸ்ட் எமர்ஜிங் ஃபோர்ஸ். ரொம்ப பவர்ஃபுல் ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் பயப்படுறாங்க, கம்யூனிஸ்ட்காரங்களாம் ரொம்ப நடுங்கி போய் கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய எழுச்சி. கேரள அரசியல் பத்தி நம்ம விவாதம் நடத்தலைங்க, தமிழ்நாடு அரசியல் பத்தி அவர் ரொம்ப நல்லா பேசினாரு. சித்தாந்தம்லாம் தோல்வி அடைஞ்சு இன்னைக்கும் உலகத்துல மார்க்சிஸ்ட் சித்தாந்தம் தான் இருக்கிறது. இன்றைக்கும் முதலாளி அவர் கேட்ட ஒரு ஸ்ட்ரைட்டான கேள்வி என்னன்னா, காங்கிரஸோட நீங்க பேசிட்டு கருத்து மறுக்கிறீங்களா? தெளிவா சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இது மாதிரி உலகம் முழுவதும் நாங்க அவர் சொன்ன சித்தாந்தம் இருக்குல்ல. அப்புறம் ரெண்டாவது அது நாங்கள் சித்தாந்த ரீதியாக பலமாகத்தான் இருக்கிறோம். இன்றைக்கும் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக அவர் சொன்னார், கம்யூனிஸ்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலான அந்த சித்தாந்த போராட்டம் என்பது வலுவானது. திமுக கிடையாது, திமுக சித்தாந்தம் கிடையாதுன்னு தெளிவு. அடுத்து ஏதோ பார்லிமெண்ட்ல மார்க்சிஸ்டுகள் குறைஞ்சி இந்த கட்சி இந்த திமுக என்ன நிலைமையில இருக்கு? நான் கேட்கிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் வெற்றி தோல்வி சகஜம் இல்ல, எங்களுக்கு மட்டும் வெற்றி தோல்வி சகஜம். அடுத்த சட்டமன்ற தேர்தல் கூட்டணி வந்தாலும் வரலாம். அதையும் யோசிச்சுங்க. அடுத்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, மேற்கு வங்காளத்தை பத்தி பேசுறாரு. நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, எங்க கட்சியில முடிவெடுத்து தான் ரெண்டு கட்சியுடன் சேருவதில்லை. அகில இந்தியாவோட காங்கிரஸும் பிஜேபியும் எதிர்ப்பு முடிவெடுத்து தான் செயல்பட்டு இருக்கோம். நீங்க அந்த முடிவுல இருந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். பத்திரிகையில் வர்ற செய்தியில இருந்து நாங்க பேசல. அடுத்து அவர் நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக மாறி மாறி சேர்ந்தீங்கன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் திமுக 67 அண்ணாதுரை யார் எதிர்த்தாரு? திமுகனுடைய தலைவர் யார் எதிர்த்து நின்னாரு? எப்போது காங்கிரஸ் பிஜேபியோட உடன்பாடு கொள்வதில் அவர் சொன்ன மாதிரி, ராமசுப்ரமணியன் சார் சொன்ன மாதிரி நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கோம். நாங்க 9 மந்திரி 11 மந்திரி எல்லாம் வாங்கல, டெலிகம்யூனிகேஷன் கேட்டு வாங்கல, மந்திரி சபையில சேருங்கன்னு சொன்னாங்க, முடியாதுன்னு சொன்னோம். இதுல தெளிவா இருக்கும். அவரு சொல்ற மாதிரி நீங்க ஐடியாலஜி போச்சு,
எங்களுக்கு வெற்றி தோல்வி சாதிச்சோம், உங்களுக்கு வெற்றி தோல்வி சாதிச்சோம் இல்லைன்னு சொன்னா நீங்க ஏன் தோத்தீங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு வரைக்கும் சார் சொல்றது கரெக்ட். கேரளாவில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் மார்க்சிஸ்டுகளும் நீங்க பலமான கட்சி தான். ரெண்டும் பிஜேபி எமர்ஜிங் பார்ட்டின்னு சொன்னாரு. அது ஓட்டு வந்துகிட்டு இருக்கு. அதனுடைய ஓட்டு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு அங்க நடக்கக்கூடிய தேர்தலில் அது எந்த அளவுக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் சொன்ன ஓட்டு அதிகமாக இருக்கு குறைன்னு சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கொள்கை சார்ந்தது அல்ல, எல்லாமே சந்தர்ப்பவாதம் சார்ந்தா பேசிட்டு இருக்காரு. அது தவறான விஷயம். வெற்றி தோல்வினா எல்லாருக்கும் பொருந்துன்ற விஷயம். ஒரு கூட்டணி கண்ட கம்யூனிஸ்டுகளுக்கு சந்தர்ப்பவாதம் கிடையாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில கூட்டணி சந்தர்ப்பவாதம் போனதுல என்ன பேசுறேன் கருணாநிதி, கனிமொழியை உள்ளே தள்ளிய, 1க்கு பக்கத்தில் 9 சேர்த்த, காங்கிரஸோடு சேர மாட்டோம், எங்கள் ராஜாவையும் கனிமொழியும் உள்ளே தள்ளியவர். இல்ல நம்ம தலைப்பு டிவி அவருக்கு நான் பதில் சொல்லணும். அதாவது இதை பற்றி பேசுவதற்கு கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, ஜவஹர்லா ஏன் இவங்க அணியை விட்டு போனாரு எதுக்குன்னா காரணம் அவர் பேசவே மாட்டாங்க. வைகோ சார்பா அவர் வந்து மதிமுக சார்பா பேசுவாரு, அதெல்லாம் கரெக்ட். ஆனா திமுக தாக்கி பேசினவங்களுக்கு நாங்க வந்து தேர்தல் கூட்டணி கண்டிருக்கிறோம். ஒரு அது எங்க கட்சி முடிவுங்க. நீங்க எத்தனை ஓட்டு வாங்குறீங்க? ஒரு வார்டுக்கு 5 ஓட்டு இல்லாதவங்க எல்லாம் எங்களை பத்தி பேசுறாங்க. ஒரு ஓட்டு வச்சு பத்திரமா வச்சுங்க. அதை வச்சு ரவீந்திரன், அதாவது இந்த கூட்டணி குழப்பங்களை வந்து அதிமுக எப்படி பார்க்கிறது? எந்த அளவுக்கு வந்து குழப்பங்கள் வருது அந்த அளவுக்கு தங்களுக்கு சாதகங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எடுக்குதா அதிமுக பொறுத்த வரைக்கும்? இது வந்து ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சியோட மூவ் வந்து டிசைட் பண்ணிட முடியாது. விஜயகாந்தோட மூவ் வைட்டல். விஜயகாந்த் வந்து திமுகவோட போக விரும்புறாருன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கு வந்து தனக்கு உரிய பங்கு வேணுங்கிறத கேட்குறாப்புல. அதுதான் இருக்க முடியும். வேற எதுவுமே மெட்டீரியல் கெயினுக்காக தான் எல்லாருமே பொலிட்டிக்ஸில் இருக்கிறாங்க. அவர் வந்து அதிமுக அகற்றுன்னு சொல்கிறாப்புல. அகற்றுன்னு தனிச்சு நின்று அகற்ற முடியாது. அது நம்ம பார்த்தோம், 2006லையும் பார்த்தோம், 2009லையும் பார்த்தோம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், திமுக அண்ணா திமுக போனால் தான் அவர் ரிசல்ட் காட்ட முடியும். அந்த ரிசல்ட் காட்டுறதுக்கு வந்து திமுகவுக்கு டேக்கன் ஃபார் கிராண்டட்னு தான் இருக்கக்கூடாது. ஏற்கனவே வந்து அதிமுக போகும்போது கூட தனக்கு 50 இடங்களுக்கு தகுதின்னு தான் சொன்னார். கடைசியில் 41 தான் அவரால் முடிஞ்சது. ஆக வந்து திமுகவில் வந்து தனக்கு ஒரு 2வது பெரிய கட்சி, ஒரு பெரிய பங்கு என்ற எண்ணத்தில் இருக்கிறாரு. இதற்கான காத்திருப்பில் அவர் இருக்கிறாரு. ஜெயலலிதா வந்து விஜயகாந்த் என்ன செய்கிறார் என்ற காத்திருப்பில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து இப்போ பாஜகவுக்கு என்னன்னா, அவங்க வந்து அதிமுக கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. மூத்த தலைவர் இலகணேசன் சொன்னது வந்து அர்த்தம் புரிந்த ஒரு வார்த்தை தான். ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அதிமுகவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்களா மற்றவங்கள தள்ளி விட்டுட்டாங்கிற ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுக்காக எங்கள் கூட்டணி இருக்குது, எல்லாரும் எங்கள் கூட இருக்காங்கங்கிறது தெரியுது. அதுலேயே இன்னொரு இப்சன் பட்ஸில் என்னென்னா, அதிமுக முழுமையாக ஏற்றுக்கிடுவாங்களா, ஒரு வேளையில் தள்ளி விட்டுட்டாங்கன்னா என்னங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. ஜெயலலிதாவை பொறுத்தளவில் அவரும் விஜயகாந்தின் முடிவு என்ன என்பதைத்தான் இருக்கிறார். அந்த இடத்திலும் ஜெயலலிதா விஷயத்திலும் விஜயகாந்த் மிகவும் முக்கியமானவர் ஆகிவிட்டார் என்பது தமிழகத்தின் வரலாற்று உண்மை. ஓகே, நிறைய பதில் இருக்கிறோம். சுருக்கமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணல. உண்மையிலேயே விஜயகாந்த் ஒரு தீர்மானிக்கிற சக்தியா வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் உங்களுடைய பார்வையில் சுருக்கமாக வெற்றியை தீர்மானிக்கிற சக்தியா? நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல எந்த ஒரு கட்சியும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஒவ்வொரு கட்சியும் ஒரு தங்கள் பங்களிப்பை கொடுக்கும் பொழுது அது வெற்றி தோல்வியை மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கும். அந்த வகையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தனிப்பெரும்பான்மையான அதிக வெற்றி பெற்ற ஒரு கட்சியாக இருந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு கட்சிகள் மற்ற கட்சிகள் திராவிட முன்னேற்ற சேரும் பொழுது ஒரு பெருவெற்றியை பெறலாம். ஆக அந்த வெற்றி தோல்வியை சேர்ந்து என்பது அந்தந்த கட்சியுடைய வாக்கு வங்கியினுடைய அளவை பொறுத்ததான். ஓகே, திரு ராமசுப்ரமணியம், கொள்கைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்களுக்கும் அவருக்கும் இன்னும் எந்த விதமான முரண்பாடு எதுவுமே கிடையாது. ஒரு இயற்கையான கூட்டணி என்பது தேமுதிகவோட தான். அந்த நிலையில்தான் அவர் செல்லுகின்றார். குறிப்பாக அவருடைய துணைவியார் பேசுகின்ற பேச்செல்லாம் நிச்சயமாக டுவர்ட்ஸ் பிஜேபி என்பது இருக்கின்றது. அது இன்னும் ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்துக்குள்ள பிரேமலாவுடைய பேச்சு வெற்றியை தீர்மானிக்க சக்தியாக நான் பேசுகிறேன். விஜயகாந்தோடைய பேச்சு தான் வந்து, ஏனென்றால் அவங்க வந்து ரொம்ப முக்கியமான பர்சன் இந்த பார்ட்டி. நாம் வந்து சாதாரணமாக பேசக்கூடாது. அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்கள் பேசுகின்ற இருங்க சார், ஒரு பேச்சு ஒரு வார்த்தையை நாம் வந்து அதற்கு அது உரிய மரியாதை தர வேண்டும். ஆகவே நிச்சயமாக அவர் எங்களோட தான் வருவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. இன்னொரு ஒரு வாரத்திற்குள்ளே அதனுடைய முடிவுகள் தெரியும் என்று நான் கருதுகின்றேன். ஓகே, திருவாக்கியம். தமிழ்நாட்டில் வந்து அதிமுக திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிற சூழலில் ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் விரும்புகிறார்கள் என்ற பின்னணியில்
மக்கள் நல கூட்டணியோடு விஜயகாந்த் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுதான் பேச்சுக்கள் அப்படி தான் நடந்திருக்கிறது. வந்தால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கு அவருடைய பலமும் கூடுதல் உதவியாக இருக்கும். ஓகே, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக எதிரான வாக்கு வங்கி ஏன்னா 2 தலைவருக்குள்ள வயது காரணமாக இருக்குது. அதுக்கு மக்கள் நலம் கூட்டணி மட்டுமே இல்லை, பாமக இருக்குது. நாம் தமிழர் சீமானை நான் குறைச்சி மதிப்பிடலை. அது மே மாதம் தெரியும் யார் சொல்லுடைய கருத்து எப்படி வருதுங்கிறது. 3 பேர் இருக்காங்க. விஜயகாந்தை பொறுத்த அளவில் அவர் 2011 டிசைடிங் ஃபேக்டராக இருந்தார். ஜெயலலிதாவை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கிவிட்டு இன்னொரு வரை முதலமைச்சராக அவர் உருவாக்கி விட்டால் நிச்சயமாக 2016, 11 அவர் தான் டிசைடிங் ஃபேக்டர், 16 அவர் தான் டிசைடிங் ஃபேக்டர் என்று சொல்லும். அதில் தவறினால் அவர் 10ஓடு 11 உள்ள நிலைமை ஆகும். ஓகே, நிறைவு பெற இருக்கிறோம். வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியா விஜயகாந்த் என்ற தலைப்பில் விரிவாக வாய்த்தோம். எது எப்படியோ அமையப் போகின்ற கூட்டணிகள் மக்கள் நலன் சார்ந்து, சமூகம் சார்ந்து, கொள்கைகள் சார்ந்து இருக்க வேண்டும் என்பதே எமது விருப்பம். அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் இன்னொரு திண்ணையில் இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.